ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. மன்மதன் கோவில். இந்த மன்மதன் கோவிலில் வழிபாடு செய்தால் நம்மேல் பிறர் கொண்டிருக்கக்கூடிய பகை, வன்மம், குரோதம் இதெல்லாம் தீயிலிட்ட பஞ்சு மாதிரி விலகி போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எங்கே இருக்குது அந்த கோவில் அப்படின்னா, பசுஞ்சோலைகள் எல்லாம் சூழ்ந்து ரொம்ப ஒரு அமைதியாக பார்க்குறதுக்கு அழகான ஒரு இடத்துல, ஒரு அழகான கிராமம் மரத்துறை. இந்த இடத்துல தான் இந்த மன்மதனினுடைய கோவில் இருக்குது. கிராமத்தை சுற்றி வலம் வரும்போது அவ்வளோ கோவில்கள் இருக்காம். இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, எல்லா கோவில்களையும் இந்த ஊர் மக்கள் அவ்வளோ சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது. ஊரினுடைய மையப்பகுதியில் மன்மதன் ஆலயம் இருக்குது. இந்த கோவில் மேற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. இறைவனினுடைய முன்புறமாக நந்தி பகவான் அருள் பாலிக்கிறார். கருவறையில் மூலவரான மன்மதன் மேற்கு திசை நோக்கி வீற்றிருந்து அருள் புரிகிறார். ஒரு தடவை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் மூண்டு இருக்குது. அந்த போர் மூண்டு முடிஞ்சு விட்டுச்சு. ஆனால் மறுபடியும் அசுரர்கள் கொடுத்த தொல்லையை தேவர்களால் பொறுத்துக்க முடியலை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. வழக்கம் போல் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. சிவபெருமானை தேடி போகிறாங்க. சிவபெருமானும் தவத்தில் இருக்கிறார். தேவர்களினுடைய வருகையை உணர்ந்த சிவபெருமான் அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறார். அசுரர்களால் தாங்கள் படக்கூடிய சிரமங்களையும் இன்னல்களையும் எடுத்து சொல்கிறாங்க தேவர்கள். எல்லாத்தையும் கேட்ட சிவபெருமான், முருகன் வருவார், உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்துடுறார். நிறைய வருஷங்கள் ஆச்சு. அசுரர்களினுடைய கொட்டம் அடங்கலை. முருகனும் வரல. தேவர்கள் மன்மதன் கிட்ட போய் காமக்கணை வீசி சிவபெருமானினுடைய தவத்தை கலைக்கிற சொல்லி சொல்கிறாங்க. மறுநாள் மன்மதன் என்ன பண்ணுறாரு? ஏன்னா இந்த தேவர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் அம்பு விட்டு அவருடைய தவத்தை கலைக்கலைன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சாபம் விட்டுருவோன்னு வேற மிரட்டிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மன்மதனுக்கு. அதை செஞ்சாலும் தவறு, செய்யலைனாலும் தவறு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் மன்மதன் சிவன் மேலே மன்மத பானத்தை ஏவி அவருடைய தவத்தை கலைக்கிறார். கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை பார்க்க மன்மதன் எரிஞ்சு போயிடுறார். அப்படி சிவபெருமான் தன்னுடைய மூன்றாம் கண்ணால், ஞானக்கண்ணால் மன்மதனை அழித்த அந்த செயலை தான் காமதகனம்னு சொல்கிறாங்க. மாசி மாதத்து மகத்தன்னைக்கு மன்மதன் ஆலயங்களில் இந்த காமதகன விழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த ஆலயத்திலையும் காமதகன விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. இதை ஒரு கிராமத்து விழா மாதிரி மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த ஆலயத்துக்கு 9/3/70 வருஷத்துலையும், அதுக்கப்புறமாக 16/9/96 வருஷத்துலையும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மன்மதனை வணங்குறதுனால நம்மேல் பிறர் கொண்டிருக்கக்கூடிய பகையோ, வன்மமோ, குரோதமோ இதெல்லாம் நீங்கி நமக்கு நல்வழி பிறக்கும், மற்றவங்க கிட்டேருந்து அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. தவத்தில் இருந்த சிவபெருமான் மேலே மன்மதன் தன்னுடைய அந்த அம்பை பானத்தை தொடுத்ததுனால அவர் கோவப்பட்டு நெற்றிக்கனால மன்மதனை எரிச்சிடுறார். அதுக்கப்புறமா பர்வதமலைக்கு போய் பார்வதி தேவியை மனம் புரியறார். இந்த நிலையில ரதி தன்னுடைய கணவனை திரும்ப தர சொல்லி வேண்டா சிவபெருமான் கிட்ட. அதன்படி மன்மதன் மீண்டும் உயிர் தெழுந்தார். உடனே ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார். ரதியினுடைய கண்களுக்கு உருவமாகவும் மற்றவர்களுக்கு அரூபமாகவும் இருக்கும்படி நிபந்தனை விதிச்சிடுறார். மன்மதனை எரிச்சதுனால சிவபெருமானுக்கு காமதகன மூர்த்திங்கிற பெயர் ஏற்பட்டது. இந்த மன்மதனுக்கு உரிய கோவில் தான் மரத்துறையில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மரத்துறை எங்கே இருக்குது? பந்தநல்லூர், சீர்காழி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை இது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த ஊர்களில் இருந்தெல்லாம் மரத்துறைக்கு போகிறதுக்கு பஸ் வசதி இருக்குது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.